जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லாததேன்? ஒரு விஷயத்தை ஆலோசிப்பதில் இன்னொன்று அகப்படுகிறது என்று சொன்னதற்கு இன்னொரு திருஷ்டாந்தம். சிவன், அம்பாள், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி என்று சதிபதிகளாக அவர்களின் உயர்வை சொல்லிக் கொண்டு போகும்போது சட்டென்று பிரம்ம பத்னியான சரஸ்வதி விஷயத்தை விட்டுவிட்டோமே என்று நினைவு வந்தது. பிரம்மா விஷயத்துக்கு குறுக்கே அதை கொண்டு வராமல் எடுத்துக்கொண்ட விஷயத்தை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அப்புறம் அதை எடுத்துக்கொள்ள நினைத்தேன். சரஸ்வதியை பற்றி எப்படி நினைக்கிறோம்? பூர்ண பிரம்மசக்தி என்று நினைக்கிறோமோ இல்லையோ, வித்யாதி தேவத்தை, கலை மடந்தை, அறிவு தெய்வம் என்று அவளுக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். வெள்ளை வெளேர் என்று வீணா புஸ்தகங்களோடு அவளை நினைத்தாலே சாந்தியா இருக்கிறது. சரஸ்வதி பூஜை பண்ணுகிறோம். அவளை பற்றி ஸ்தோத்திரங்கள் மகான்கள் பண்ணி இருப்பது கம்பர், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர், பாரதியார் போன்றவர்கள் தமிழில் அழகாக பண்ணியிருக்கிறார்கள். அவற்றை ஓதுகிறோம். முத்துசுவாமி தீட்சிதர் முதலானவர்கள் அவள் மீது செய்திருக்கும் கீர்த்தனங்கள் பாடுகிறோம். குழந்தையாக ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது அவள் மேல் ஸ்லோகங்கள் சொல்லி பிரியத்துடன் பக்தி பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். இத்தனை இருந்தாலும், இவ்வளவு 1000 கோயில் இருந்தும் சரஸ்வதிக்கு மட்டும் ஒன்றையும் காணோம். தமிழ்நாடு பூராவிலும் தஞ்சாவூர் ஜில்லாவில் கூத்தனூர் என்ற ஒரு இடத்தில்தான் சரஸ்வதி ஆலயம் இருக்கிறது. அது ஒட்டக்கூத்தர் கட்டிய கோயில். ஒட்டக்கூத்தனுடைய ஊர்தான் கூத்தனூர். காமகோட்டத்தில், அதாவது காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் சரஸ்வதிக்கு சந்நிதி உண்டு. ஆனால் அது கூட பிரம்மபத்னியான சரஸ்வதி இல்லை என்றும், ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரிணியாக இருக்கும் ராஜசியாமளையான மகா சரஸ்வதி என்றும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு. சரஸ்வதிக்கு பிம்பம், சந்நிதி உள்ள மற்ற கோயில்களிலும் அவை முக்கியமான இடம் பெறாமல் ஏதோ ஒரு மூலையில்தான் இருக்கின்றன. மொத்தத்தில் பிரம்மா மாதிரியே சரஸ்வதிக்கும் கோயில் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் பிரம்மாவிடம் ஜனங்களுக்கு விசேஷ பக்தி மரியாதைகள் இல்லாதது போல சரஸ்வதிக்கு இல்லாமல் இல்லை. அவளை எல்லோரும் நிரம்ப போற்றி பக்தி செய்கிறோம். படிக்க ஆரம்பிக்கும் போதே கல்வி தெய்வம் என்று அவளை ஸ்துதிக்க கற்றுக் கொடுத்து விடுவதால் அது பசுமரத்தாணியாக மனசில் பதிந்து என்றைக்கும் அவளிடம் பக்தி நீங்காமலே இருக்கிறது. நியூஸ் பேப்பர் பாஷையில் சொன்னால் அவள் பாப்புலர் தெய்வம், பிரம்மா அன்பாப்புலர் தெய்வம். அன்பாப்புலர் தெய்வத்துக்கு கோயில் இல்லை என்றால் அது நியாயம். நல்ல பாப்புலாரிட்டி இருக்கிற தெய்வத்திற்கும் ஏன் அப்படியே இருக்க வேண்டும்? இங்கேதான் நம்முடைய தேசாச்சாரம் வருகிறது. பதிவிரதயம் என்பது நம் தேசாச்சாரத்தில் ஊறி போன விஷயம். பதிவிரதைகள் புருஷனுக்கு இல்லாத எதையும் தாங்கள் அனுபவிக்க மாட்டார்கள். சரஸ்வதி பிரம்மாவின் நாக்கிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பதிவிரதை. அதாவது பிரம்மாவின் நாக்குதான் அவள் குடியிருக்கும் கோயில். அவள் எப்படி பதிக்கு கோயில் இல்லாத போது தான் மட்டும் கோயிலில் குடிகொள்வாள்? அதனால்தான் அவளுக்கும் அவர் மாதிரியே கோயில் இல்லை. அகத்திலே நாம் கூப்பிட்டால் அவள் வருவாள். தாயாரல்லவா, அதனால் நம் குடும்பத்து மனுஷியாக வருவாள். நமக்கு அறிவு புகட்ட வேண்டிய டியூட்டியும் அவளுக்கு இருப்பதால் தனிப்பட்ட முறையில் அகத்துக்கு வருவாள். ஆனால் ஊர் உலகத்துக்கு பொதுவாக அவளை பெருமைப்படுத்தி கோயில் கட்டுவது என்றால் அப்போது பதியை விட்டுவிட்டு தான் மட்டும் மகிமை கொண்டாடி கொள்ள அவள் சம்மதிக்க மாட்டாள். அவளுடைய அந்த உத்தம ஸ்திரீ குணத்தை மதித்துத்தான் அவளுக்கு ஆலயமில்லாமல் வைத்திருக்கிறது. சக்திகளை வழிபடுவதற்கென்றே நவராத்திரி என்று வைத்து பூஜை பண்ணும்போது துர்கா லக்ஷ்மிகளுடன் அவளும் வந்து சரஸ்வதி பூஜை பெறுவாள். அதோடு சரி, பதியை நீக்கி பொதுஸ்தலத்தில் கோயில் என்று வைத்து ஊர்கூடி நித்திய பூஜை உற்சவாதிகள் பண்ணுவதற்கு அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள்.
சாவித்ரி, காயத்ரி, நாரதர் விஷயம். பிரம்மாவுக்கு 3 பத்னிகள். சரஸ்வதி ஒருத்தி, காயத்ரி, சாவித்ரி என்று இன்னும் 2 பேர். காயத்ரி மந்திரம் என்ற தலைசிறந்த மந்திரத்தின் வெளி ரூபமாக இருக்கப்பட்ட சந்தஸ், அதாவது மீட்டர் தான் காயத்ரி. அதன் உள்ளுயிராக இருக்கிற ஜோதி சக்திக்கே சாவித்ரி என்று பெயர். சகல வேதங்களுக்கும் சாரமாக உள்ள மந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட போதிலும் அந்த 2 பேருக்கும் கோயில் இல்லை. காரணம் மேலே சொன்னதுதான். பதிக்கு இல்லாதது தங்களுக்கும் வேண்டியதில்லை என்று அவர்கள் வைத்துவிட்டதுதான் காரணம். இப்படி பார்த்து கொண்டு போகும்போது நாரதருக்கு கோயில் இல்லாததற்கும் காரணம் தெரிகிறது. விஷ்ணுவின் அடியார்கள், பாகவதோத்தமர்கள் என்று எடுத்தால் நாரதர் டாப்பில் நிற்கும் ஒருவர். பக்தி சூத்திரமே அவர் பண்ணியதுதான். கலிக்கு சங்கீர்த்தனம்தான் பிரத்யேக மோட்ச மார்க்கம் என்னும் போது சதா சர்வ காலமும் வீணாகானத்தோடு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கும் அவருக்குத்தான் ஊருக்கு ஊர் கோயில் இருக்கணும். ஆனாலும் கோயிலே இல்லை என்றால் என்ன காரணம்? தகப்பனாரான பிரம்மாவுக்கும் 3 தாயார்களுக்கும் ஆலயம் இல்லாத போது பிள்ளை மட்டும் ஆலயத்தில் வசிப்பாரா? மாதா பிதாக்களுக்கு இல்லாதது தமக்கும் வேண்டாம் என்று சத்புத்திர தர்மத்தை அவர் பின்பற்றுகிறார். பொதுவாக இன்னொரு காரணம் தோன்றலாம். தக்ஷ பிரஜாபதிக்கு அவரிடம் கோபம் வந்து, நீ நின்ன இடத்திலே நிக்காம சுத்திண்டே இரு என்று சபித்தான். அதனால்தான் அவர் திரிலோக சஞ்சாரி என்னும்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று கதை உண்டு. சுற்றி கொண்டே இருப்பவரை, இருக்க வேண்டியவரை ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணி எப்படி உட்கார்த்தி வைப்பது? குருவில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ திரிலோக சஞ்சாரம் பண்ணிவிட்டு நாரதரில் வந்து நிற்பதும் பொருத்தம்தான். அவர்தான் சங்கீர்த்தன குரு, தியாகையர்வாளின் குரு. குருவாகவும் இருந்து கொண்டு அதே சமயம் கலிசந்தரணம், அதாவது கலியை தாண்டுவது என்று இந்த யுகத்துக்கு ஸ்பெஷலாக உள்ள மந்திரத்தை முதலாக பெற்றுக்கொண்ட சிஷ்யராகவும் அவர் இருக்கிறார். எல்லாரும் எக்காலமும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்பதுதான். தகப்பனாரான பிரம்மாவிடமிருந்தே நாரதர் இந்த மந்திரத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.